ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கத்திரிக்காயே பிடிக்காதவங்க கூட இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பரான சுவையான ஒரு தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த தொக்கு வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடவும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. தோசை, சப்பாத்தி இதுக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு காம்பு கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நறுக்கி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் துண்டுகளை போட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் இந்த துண்டு வந்து நல்லா கொஞ்சம் மெல்லிஸாக நீங்கள் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சட்டுன்னு வதங்கிரும். நீங்கள் கரண்டியில் லேசாக இப்படி நசுக்கி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு வதங்கிருச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து எடுத்துடலாம். இதே மெத்தடில் கத்திரிக்காய்க்கு பதிலாக நம்ம வெண்டைக்காய் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வெண்டைக்காயை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்துகிட்டு தொக்கு செஞ்சு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்யணும். இதே மெத்தட் தாங்க கத்திரிக்காய்க்கு பதிலாக வெண்டைக்காயிலையும் செய்யலாம். கத்திரிக்காயில் செய்யும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் வதங்கிருச்சு, தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதே எண்ணெயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியும் போதே இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாய். நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்க்க போகிறோங்க. இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் தான் இந்த காஞ்ச மிளகாய் சேர்க்குறோம். இப்போது இதில் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம். சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5-6 பல்லு பூண்டையே இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்க்கும்போது அதோட சுவை வந்து சூப்பராக இருக்குங்க. இதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அது இந்த தொக்குக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து பொடியாக நறுக்கி போட்டிருக்கோம். நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பெரிய வெங்காயமும் போட்டு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. தக்காளி, சின்ன தக்காளியாக 2 தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி விழுதாக எடுத்திருக்கேன். அந்த அரைச்ச விழுது சேர்த்துடலாம். பெரிய தக்காளியாக எடுக்கிறீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க போதும். அரைச்ச தக்காளியை சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகணுங்க. இது கூடவே மசாலா தூளெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து வதக்கிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இந்த மசாலா தூள் எல்லாம் சேர்த்துட்டு தக்காளியோடு சேர்த்து இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம். நான் இது எல்லாமே தனித்தனியாக சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் இதுக்கு பதிலாக குழம்பு மிளகாய் தூள் பயன்படுத்துகிறீங்கன்னா கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசப்படும். இப்போ தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி தொக்கு பண்ணுறோம். தொக்கு, குழம்பு இந்த மாதிரி கிரேவி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே கல்லுப்பே பயன்படுத்திக்கோங்க. அதுதான் வந்து சுவையை வந்து கூட்டி கொடுக்கும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நம்ம எடுத்திருக்க இந்த 300 கிராம் கத்திரிக்காய்க்கு இந்த அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். தாராளமாக ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க. அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை கரைச்சி விட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துடலாம். மொத்தமாக நான் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். இப்போ புளி வந்து கொதிக்கட்டும், கொஞ்சம் திக்காகட்டும். அந்த பச்சை வாசனை போகணும், புளியோட பச்சை வாசனை. ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம். இந்த மாதிரி கத்திரிக்காயில் செய்யும்போது கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்கங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கத்திரிக்காயை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதை நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கத்திரிக்காயும் சேர்த்தாச்சு. பாருங்கள், தொக்கு அப்படியே கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது. நீங்கள் குழம்பா வைக்கிறதா இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு குழம்பா வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் தொக்கு நீங்கள் வெளியிலேயே வச்சுருந்தா கூட
ஒரு 2-3 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு 4-5 நாளுக்கு மேலவே கெடாமல் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பரான சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிருச்சு. நல்லா சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை போட்டு சாப்பிட்டாலே போதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை